ஜெனியோட வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் குறைவாகவே இருந்தாலும் பெரிய பெரிய துன்பங்கள் அதீதமாக இருந்தது அப்படிங்கிறது உண்மை. ஆந்திராவில் குண்டூர் மாவட்டத்தில் இருக்கும்போது அவங்க வீட்டில் அவங்க அப்பா ரொம்ப பார்த்து பார்த்து குழந்தைங்களுக்காக ஒரு பெரிய 2 ஸ்பீக்கர் செய்கிறாரு. அந்த ஸ்பீக்கரில் எப்போதுமே அவங்க வீட்டில் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பாட்டுக்கு ஜெனியினுடைய தம்பியும் டான்ஸ் ஆடுவது ஒரு வழக்கமாகவே அவங்க வீட்டில் இருந்தது. ஜெனியோட அப்பா பிஸியாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் ஜெனியோட தம்பிக்கும் அவங்க அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குண்டூரில் ஜெனியோட தம்பியோடையும் பக்கத்து வீட்டு பையனான ராமச்சந்திரா அப்படிங்கிற அந்த பையன் ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பனாகவே இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப ஜாலியாகவே குண்டூரில் அவங்களுடைய சின்ன வயது வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிறது உண்மை. இப்போ ஜெனி கம் பேக் டு தமிழ்நாடு. ஸோ அவங்க தன்னுடைய பள்ளிக்கூட வாழ்க்கையே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சிஸ்டர்ஸ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அதில் முதல்ல அவங்களுக்கு எடுத்த ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்தோணி அம்மாள். அவங்க கற்றுக் கொடுத்த அந்த ஆனா ஆவன்னா பேசிக் தான் இன்றைக்கி ஜெனி இவ்வளோ தூரம் கல்வியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம். அந்த ஆசிரியை அப்படிங்கிறதுல பெருமிதம் ஜெனிக்கு நிறையாவே உண்டு. ஜெனி படிக்கிற காலத்தில் அவங்களுடைய மிக நெருங்கிய தோழி அனீஸ் ஃபாத்திமா. இவங்களுடைய நட்பு 8ஆம் வகுப்பு வரைக்கும் தொடர்ந்தது. பிறகு அனீஸ் ஃபாத்திமாவுக்கு திருமணம் ஆகிட்டதுனால ஜெனியினுடைய நட்பு தொடரவில்லை. ஜெனிக்கு வகுப்பில் சத்துணவு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே ஜென்னி மேக்ஸ் கிட்ட ஜெனி ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க, நீ சத்துணவு வாங்கினீன்னா உன்னுடைய சாப்பாடை என்கிட்ட கூட, நான் என்னுடைய டிஃபனை உங்ககிட்ட தரேன் அப்படின்னு. ஏன்னா ஜெனி கொண்டு போகிற டிஃபன் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசை இது மட்டும்தான் அதிகபட்சமாக இருக்கும். ஸோ அதனால் அந்த சத்துணவில் சுட சுட போடக்கூடிய அந்த ரைஸ், அந்த அரிசியானது, அந்த தண்ணியான சாம்பார் இது எல்லாமே ஜெனிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே ஜென்னி மேக்ஸ் கிட்டேயும் இல்லை இவங்களே அந்த க்யூவில் போய் சத்துணவு க்யூவில் நின்று வாங்குவாங்க. பட் ஆயமாக கண்டுபிடிச்சாலும் கொஞ்சம் சாரி கேட்டுட்டு வெளியில் வந்துடுவாங்க. நம்ம குறும்புத்தனமான ஜெனி அப்படின்னு சொல்லலாம். ஸ்கூலில் ஜெனி 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அவங்களுடைய ஆசிரியையினால் வழங்கப்படுகிறது. அந்த ஆசிரியை யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபாத்திமா மேரி. ஸோ இவங்க தான் ஜெனியை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு கொண்டு போகிறாங்க ஸ்கூல்லேருந்து. ஜெனியோட முதல் கதாபாத்திரம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம். பாரத தாயாக நடிக்கணும், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்பீச் கொடுக்கணும். ஸோ இதுதான் அவங்களுடைய முதல் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் த ஸ்டேஜ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த பாரத தாய் கதாபாத்திரத்துக்காகவே ஜெனி தன்னுடைய ஆசிரியை வீட்டில் 2 நாள் தங்கி இருந்து ஆசிரியை என்ன சொல்லித்தராங்களோ அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி அழகாக ஸ்டேஜில் கொடுத்த பெருமை ஜெனியையும் சாரும் ஆசிரியையும் சாரும் அப்படிங்கிறது உண்மை. இந்த நிகழ்ச்சிக்கு ஜெனியோட பாட்டியும் சந்தோஷமாக வராங்க. வரும்போதே பேத்திக்கு சாப்பாடும் செஞ்சு டிஃபனில் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு அதை அழகாக அந்த கண்காட்சி ப்ரோக்ராமில் தன் பேத்திக்கு ஊட்டியும் விடுறாங்க. பேத்தி பண்ணக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அம்மா அப்பா வரல, பாட்டி ரொம்ப சந்தோஷமாக அந்த பேத்தியோட கதாபாத்திரத்தை ரசிக்கிறாங்க. அதே சமயம் அந்த நிகழ்ச்சிக்கு அந்த ஊரினுடைய எம்எல்ஏ வராரு. ஸோ அவரும் ஜெனி பேசுவதை நின்று கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக பாராட்டிட்டு போகிறாரு. பொதுமக்களும் கலந்துக்கிட்டு ஜெனி பேசக்கூடிய அந்த வசனங்களை, பாரத மாதா கெட்டப்பை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கங்க்ராச்சுலேஷன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இது டீச்சருக்கும் ஜெனிக்குமே மிக பெருமையாக இருக்குது. பள்ளிக்கூடத்தில் சிஸ்டர் தலைமை ஆசிரியை ஜெனியை கூப்பிட்டு பாராட்டுறாங்க. பாரத மாதா கெட்டப்பை ஃபோட்டோ எடுத்து காண்பிக்கிறாங்க. ஜெனி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்க காலகட்டத்தில் செல்ஃபோன், கேமரா அப்படிங்கிற அந்த வசதி கிடையாது. From a humble